எமது கட்சியின் சிரேஷ்ட ஒரு தலைவராகவும் கட்சியின் பெருந்தலைவராகவும் இருந்த இரா சம்பந்தன் ஐயா அவர்களை பற்றி நான் கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. சம்பந்தன் ஐயாவை பொறுத்தமட்டில் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடாக அரசியலுக்கு வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக 31 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்தும் ஒரு சட்ட புலமை பெற்றவராக இருந்தும் கூட அவர் அந்த சட்ட தொழிலை கைவிட்டு இந்த அரசியலுக்காக அவர் உண்மையில் பல கோணங்களில் உழைத்திருக்கின்றார். அவர் மறையும் போது 91 வயதாக இருந்தது. 91 வயதிலும் கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் உழைத்தார். சம்பந்தன் ஐயாவை தான் தெரியும், அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதியை தான் தெரியும். ஆனா அவருடைய இளம் வயதிலே அவர் தமிழ் மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கின்றது, நாங்கள் இன்டர்நெட்டை பாவித்தாலும் கூட எங்களை விட அதிகமான தகவல் அவர் வைத்திருப்பார். அவர் புள்ளி விவரங்களை மிக அழகாக சொல்லுவார். அந்த அளவுக்கு தகவல் வைத்திருந்த ஒரு பெரும் தலைவர் தான் ஐயா சம்பந்தன் அவர்கள். ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் தீர்வொன்று தேவை. தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான சகல தகுதியும் உள்ள ஒரு இனம், ஒரு தேசிய இனம் என்றதை மீண்டும் வலியுறுத்தியது எங்களுடைய மதிப்புக்குரிய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் தான். சம்பந்தன் ஐயா சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம் நான் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்கிட்ட சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கையோட வாக்களிச்சு கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு கட்டாயம் சேவை செய்யணும். அதே மாதிரி என்று சொல்லியிருந்தாரு, இந்த பாராளுமன்றத்தில் வயது அதிகமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான், அதே மாதிரி வயது குறைவாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு தான் பயணிக்கணும். அதே நேரத்தில் மறைந்த தலைவராகிய சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயாக்கும் சம்பந்தன் ஐயாவுக்கு ஒரு நெருங்கிய உறவு. அதுக்கு பிற்பாடு மறைந்த தலைவராகிய ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆலோசனையும் சம்பந்தன் ஐயாவோட ஆலோசனைக்கு அமைஞ்சுதான் செயல்படுவார் பல்வேறு இடத்துல. அப்படி இருக்கும்போது அந்த மரியாதை என்னைக்குமே இருக்கும். இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக பிரதமராக வரக்கூடிய ஒரு நல்ல பண்பான அரசியல் தலைவர் தான் சம்பந்தன் ஐயா அவர்கள். அவர் திருகோணமலை மாவட்ட மக்களால் நேசிக்கப்பட்ட ஒருவர். பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மௌரூப் அவர்களோடும் சேர்ந்து பல பிரச்சனைகள் வந்த பொழுது முஸ்லிம் தமிழ் என்று பாராமல், புல்மோட்டையிலே வந்த காணி பிரச்சனையாக இருக்கலாம், அரிசிமலை காணி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஒற்றுமையாக நின்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலே தான் ஒரு பெரிய பங்கு வகித்து வருவர். கௌரவ சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் என்பது தமிழகத்திலே இருந்து கொண்டு ஒரு அகதியாக தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அவர் முன்னெடுத்த போராட்டத்திலே மும்மூர்த்திகளாக அண்ணன் அமிர்தலிங்கம், அண்ணன் சிவசிதம்பரம், அண்ணன் சம்பந்தன், இந்த மூவரும் இந்திய அரசோடு நீண்ட பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டதும், இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி உட்பட இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு காரணமாக அமைந்த முக்கியமான ஒரு அரசியல் தலைமை எங்களுக்கு மத்தியிலே இன்று இல்லை. 2010-2015 வரையான காலத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து இலங்கையின் அரச தரப்புகளோடு நடைபெற்ற 14 பேச்சுவார்த்தைகளையும் மைத்திரிபால ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலமான 2015-19 வரையான காலத்தில் நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒருங்கிணைவோடு திரு சம்பந்தன் அவர்களே தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார். திக்கு தெரியாதிருந்த ஈழத்தமிழர்களின் அரசியல் ஆபத் பாந்தவனாக காலத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட திரு சம்பந்தன் அவர்களின் தலைமைத்துவ முதிர்ச்சிதான் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு பயணத்துக்கு அடித்தளமிட்டிருந்தது. பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது இலங்கை பாராளுமன்றத்திலே தமிழர்கள் முதலில் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதேவேளை அதனை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பெருமை எமது கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எமது சம்பந்தன் ஐயாவை சாரும். அந்த காலப்பகுதியிலே அவர் சிறப்பான பணியை இந்த பாராளுமன்றத்திலே ஆற்றியதோடு சம்பந்தன் ஐயாவின் பணி அளப்பெரியது. அவருடைய அந்த வெற்றிடமானது யாராலும் நிரப்பப்பட போவதில்லை.